வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க.
வாழ்வு தேடிடும் பொருட்டு உலகமடா இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தெரிந்து நடந்து கொள்ளடா இதையும் திருந்த மருந்து சொல்லடா பொருட்டு வழியில் வாழ்வு தேடி பொருட்டு உலகமடா இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதையும் திருந்த மருந்து சொல்லடா இருக்கும் அறிவை கடவுளுடைய இருட்டு உலகமடா வாழ்வில் எந்த நேரமும் சந்தையாத பொருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதையும் திருந்த மருந்து சொல்லடா சகோதர சகோதரிகளுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் இல்ல
கவிஞர் கால் சென்று மாவியல் வீடுகளில் இந்த மண்ணை பொன்னாக்கும் ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடகத்தை காண வருகை தந்துள்ள ஏனைய சுற்று வட்டார நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாவது சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், மசை குற்றம் ஆகிய எவ்வித குற்றம் இருக்க அது வாழ்க்கையில அந்த குற்றம் மட்டும் உங்க 4 பேர்ல என்னைக்கு நாங்க மசை குற்றம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள அப்படியே கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நாசமா போய் பெரியார் பஸ்டாண்ட் பெரிய பஸ் கூட நிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க இருக்கிற எனக்கு செவர் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, அவனுக்கு செவர் உள்ள விழுந்துட்டாங்க. இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, பஸ் ஸ்டாண்ட் அடிச்சிட்டாங்க. சங்கத்திலே இருக்கீங்க, சங்கத்துக்கு இருக்கதான் இருக்க போறாங்க. புதுசா வந்துடும் போது அங்க எந்த சங்கத்தை சாத்தி விட்டுறாங்க. சங்கத்தடிக்கு தெரியல. ஆமா சங்கம் அடிச்சு விடுவோம் மொத்தத்துக்கு. நல்ல முறையில் வந்து நாடகத்தில் பார்க்கின்ற அனைவருக்கும் சிறப்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு நாடகம் என்பது சிறப்பாக ஒரு நாடகம், அருமையான நாடகம். ஏன்னா சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து வெறும் வள்ளி திருமணம் கட்டப்ப நாடகம் அரைச்சதராக போயிட்டு இன்னைக்கு சாட்டியை கொண்டு வெளுக்கிற நாடகம். நேற்று கூட தம்பி வந்து நத்தத்து பக்கத்துல தேத்தாம்பட்டி நம்ம தான் போயிருந்தோம். தேத்தாம்பட்டி பூரா எல்லாம் மியூசிக் பாட்டுலாம் வந்திருந்தாங்க. இருந்தாலும் தம்பிக்கு இந்த வட்டம் இன்னைக்கு ஒரு புண்ணிய ஸ்தலத்துல மாதிரி காளி காத்த கருப்புசாமி நாடகம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாடகம் கொடுக்குறப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு பெரியவா மாட்டி விட்டு இருக்கேன். புதிய காலம் 2 பேரும் சாட்டியை கொண்டு உமக்குத்தான் குட்டிலேயே அடிப்பாங்க. என்ன பண்ண காத்திருக்காங்க. அப்பேற்பட்ட நாடகம், சிறப்பு மிகு நாடகம், பக்தி நிறைந்த நாடகம். ஏன்னா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு அப்படியா நான் உத்தமன் இல்லை, நான் அவசரத்தில் சொல்ல முடியல. உட்காரு. இங்க ஒரு விஷயம் தெரியுங்களா, ஆசை என்பது அளவோட வைக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. எல்லாம் ஒரு அளவோட வச்சுக்கிட்டா இன்னைக்கு ஒரு ஊர்லயும் சரி உலகத்திலும் சரி ஆம்பளைக்கு வரக்கூடாத கஷ்டம் 2 கஷ்டம். ஏன்னா குடும்பத்துக்கு ஓட்டுறது ஆம்பளை. ஆம்பளை சம்பாதிச்சு கொடுத்தாதான் வீட்டுல வந்து பொண்டாட்டி நம்மள சோறைக்கு ஊத்த முடியும், நல்லா கவனிப்பாங்க. இன்னைக்கு இப்பேற்பட்ட குடும்பத்துக்காண்டி மாடா உழைக்கிற ஆம்பளைக்கு வரக்கூடாத கஷ்டம் 2 கஷ்டம். ஒண்ணு வந்து பண கஷ்டம். இந்த பணம் இருக்கே, பண கஷ்டம் வந்துச்சுன்னா நல்லா வேலைக்கு போனா பணம் வரும், நம்ம சம்பாதிச்சு பண கஷ்டம் தீர்த்துக்கலாம். இன்னொரு கஷ்டம் என்ன கஷ்டம், ஆம்பளைக்கு வரவே கூடாத கஷ்டம் மன கஷ்டம். இந்த மனசுல கஷ்டம் வர யார் காரணம், வீட்டுல ஒரு ஆள் வந்தா மன கஷ்டம் தன்னால ஏற்பட்டோம். இந்த 3 முடிச்சு போட்டு கூட்டிக்காரமில்ல பொண்டாட்டி. ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் ஒரு லட்சணம் இருக்கு. ஒவ்வொரு பொம்பளையாலும் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வரப்ப காலத்துக்கு வச்சா குப்பையில இருக்கிறவங்க கூட கோபுரத்துக்கு போவேன், நல்ல யோகம். ஒவ்வொரு பொம்பளை காலத்துக்கு வச்சா நாசமா போயிருவேன். வைக்கிற ஆளை பொறுத்து இருக்குது. ஏன்னா நல்ல நேரத்துல வந்து வீட்டு வாசல்ல காலை வைக்கணும். ஏன்னா என் பொண்டாட்டில 2 காலையுமே தூக்கி லவக்கர் வச்சுட்டா. ஒரு காலு எதையாச்சும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா உண்மைக்குமே சொல்றது சொல்லுப்பா. நான் பார்க்க சின்ன பையனா தெரியல, சின்ன பையனா தெரியல. ஆனா உண்மைக்குமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனா என் பொண்டாட்டி மாதிரி வீட்டுல அவளை பாதுகாப்பு யாரும் பார்க்க முடியாது. ஆமா நான் வீட்டுக்கு போனாதான் என் பொண்டாட்டி சோறே சாப்பிடுவான். நீங்க எல்லாம் நினைக்கல, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நான் போய் தான் வீட்டுல உலைய பத்த வைக்கணும். இன்னொரு உட்காந்துக்கிட்டே தான் இருப்பா. எப்படா வருவேன் உனக்கு சோறாக ஊத்துனையா. இங்க ஒரு விஷயம் எல்லாமே கல்யாணம் முடிச்ச புதுசுலவே பழசாக யாருமே வந்து எதையுமே மதிக்க மாட்டாங்க. சித்தப்பு கல்யாணம் முடிச்ச புதுசுல முத பொண்டாட்டிய கூட்டுக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க. அவன் பொண்டாட்டி ஊர் பையன் பொண்டாட்டியா அவங்க பொண்டாட்டி கூப்பிட்டு முத குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க. அப்ப மாமனார் வீட்டுல புதுசா கொடுத்த பைக்கு, புது பைக்குல பொண்டாட்டி கூப்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போறேன். வண்டி 20க்கு மேல திருகவே மாட்டேன். மாமனார் வீட்டு பைக்கு டைட்டா இருக்கு கொஞ்சம், அதனால ஆரம்பத்துல டைட்டா தான் இருக்கு. உனக்கு பிடிச்சால்தான் தெரிய போகுது. அப்ப பொண்டாட்டி சொல்றா, நீ ஏதாவது ஒரு ஆம்பளையா, உனக்கு வெக்கம் இல்ல? புருஷனை பார்த்து பொண்டாட்டி கேட்கிறா. என்ன கேட்டா, நீ ஆம்பளை வெக்கம் இல்லை கேட்கிறா. ஏண்டி கட்டண புருஷனை பார்த்து ஏன் இப்படி கேட்கிற? இல்லையா எங்க அப்பா வீட்டுல இருந்து உனக்கு ஆசை பைக் வாங்கி தந்திருக்காங்கல்ல, பொண்டாட்டிய உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டு போற, 20க்கு மேல போக மாட்டேன், நீங்க ஒரு ஆம்பளைன்னு கேட்க. அப்பதான் புருஷன் ஒரு வார்த்தை சொன்னேன், வண்டி 20க்கு மேல போகணும்னா
என் பொண்டாட்டி நீ தோல்ல கை வைக்கணும்ன்ற. விளக்க மாதிரி பிஞ்சோம் போட்டு வருது. ஒழுக்கமா உட்காரு. ஏன் பொண்டாட்டி ஏன் தோல் மேல? சரி என்ன எப்படி எவனோ வச்சுட்டு போறேன். எவன் பொண்டாட்டி எனக்கு தெரியாம போச்சு. என்ன பொண்டாட்டி தோல்ல கை வச்ச நேரம் பொண்டாட்டி கேட்கிறா, மாமா நான் உங்க தோல்ல கை வச்ச நேரம் வண்டி எத்தனைல போகுதுன்னு கேட்க, புருஷன் சொல்றியா நீ தோல்ல கை வச்ச நேரம் வண்டி இப்ப தாண்டி 40 தாண்டுதுன்னு இருக்கா. இவன் அதோட சும்மா விட்டாளா? சண்டாளத்திற்கு தோல்ல போட்ட கைய கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி நெஞ்சில வச்சிருந்துருக்கான். இப்ப நெஞ்சில கை வச்ச நேரம் வண்டி எத்தனை போகுது, இப்ப தாண்டி வண்டி 60 தாண்டுதுன்னு இருக்கா. அதோட விட்டாளா? சக்கரத்து போக கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி நெஞ்சில ஓட்ட கைய தொடையில வச்சுட்டா. தொடையில கை வச்ச நேரம் வண்டி எத்தனை போகுது, நீ தொடையில கை வச்ச நேரம் வண்டி பார்த்தா 80 தாண்டுதுன்னு இருக்கா. இவன் ஒரு இழுச்சா பையன் 80ல போன வேகத்துல ரோட்ல போட்டு ஸ்பீடு பிரேக்கரை பார்க்க போன உடனே வேகத்துல துமக்க தீனி விட்டுட்டான். விட்ட உடனே அந்த சண்டாளி பொண்டாட்டி தொடையில ஓட்ட கைய வேற எங்கேயும் தூக்கி போட்டு இருக்கான். அப்புறம் கண்ணை மூடிக்கிட்ட கேட்கிறாயா, மாமா நான் இப்ப கை வச்ச நேரம் வண்டி எத்தனை போகுது, அப்படி நாசமா போறவங்கள 2 பேரும் சேர்ந்து 108ல ஓய்ந்திருக்க. லூசு பொண்டாட்டி கிட்ட அப்படித்தானே போகணும். இதை விட இன்னொரு குடும்பம் தெரியுமா, புருஷனும் பொண்டாட்டி நடிச்சாம 12 மணிக்கு படுத்து கிடந்திருக்காங்க. சரி யாரு புருஷன் கூட அவங்கதான் படுத்து கிடந்தாங்க. ஒன்னா படுத்து கிடந்தாங்க. படுக்கிறப்ப புருஷன் 12 மணிக்கு ஒரு கனவு கண்டிருக்கா. கனவுல தூக்கத்துல உழம்பி இருந்திருக்கா. எப்படி கத்துக்கா 12 மணிக்கு, டார்லிங் I love you கனவுல முத்தம் கொடுத்திருக்கா. இத பொண்டாட்டி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. என்ன நம்ம புருஷன் தூக்கத்துல எவ்வளவுக்கா முத்தம் கொடுக்குறாங்க. சரி கனவுல கொடுத்திருப்பான்னு விட்டுட்டா. திருப்பி 2 மணிக்கு கத்திருந்திருக்கா. வாழ்ந்தா உங்கூடத்தை வாழ்வேன், இல்ல மருந்த குடிச்சே நான் சாவேண்டு இருக்கா. இதையும் பொண்டாட்டி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. சரின்னு விட்டுட்டா. திருப்பி 3 மணிக்கு கத்திருந்திருக்கா. எட்டு செருப்ப விளக்கமாறு பிஞ்சோங்க ஓடி போடி அப்படின்னு கத்திருந்திருக்கா. ஏன் நிறைய அனுபவப்பட்டிருக்கியோ. ஏன்னா முடிஞ்ச முன்னாடி பொண்டாடி புருஷனை பார்த்து கேட்டிருக்கா, மாமா 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 நடிச்சாம 12 மணிக்கு டார்லிங் ஐ லவ் யூ அம்மான்னு கொடுத்தீங்களே யாரு கனவுல வந்தா? அப்பதான் புருஷன் சொல்றீங்க, அப்ப தாண்டி கனவுல அனுஷ்கா வந்திருக்கணும்னு சொல்லியிருந்திருக்கா. சரின்னு விட்டுட்டா. இந்த 2 மணிக்கு வாழ்ந்தா உன் கொடுத்த வாழ்வு, இல்ல மருந்து கொடுத்து சாவடியில அப்ப யாரு வந்தா? அப்பதான் நயன்தரா வந்து தொடைய காட்டு சொல்லிட்டு இருக்கேன். வடையவா காட்டு உட்காரு. இந்த 3 மணிக்கு எடு செருப்ப விளக்கமாறு பிஞ்சோ முடியல. அப்ப யாரு கனவுல வந்தா? அப்ப தாண்டி விளங்காச்சிருக்கி நீ வந்துட்டு இருந்திருக்க. பொண்டாட்டிய கண்டா சில பேர் வெறுக்கிறது. ஆனா உண்மைக்குமே சொல்றேன், பெண்கள் இல்லாம யாருமே நல்லாவே வாழ முடியாது. ஆனா என் வீட்டு பக்கத்துல ஒரு பொம்பளை புருஷனை தூக்கி போட்டு வீடு அடிச்சாயா? ஆமா, என்ன காரணம் தெரியல. குடும்ப சண்டை. புருஷனை வீதியில ஓட்டு பொண்டாட்டி அடிக்கிறா. புருஷனுக்கு ரோசம் தாங்காம வீட்டுக்குள்ள ஓடிக்கான். உன்கிட்ட வாழ்றதுக்கு நான் காத்தாடியில கவுத்த போட்டு தொங்குன்னு விரும்பின வீட்டுல போயிட்டேன். போய் காத்தாடியில கவுத்த மாட்டி கழுத்துல மாட்டி தொங்கிட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு பொண்டாட்டி ஊர்க்காரங்களாம் கூட்டம் வந்து குத்த விடுது. வாச கதவை மொத்தமா மதக்குன்னு குத்துறாங்க. ஒரு கதவு திறந்துருச்சு. வீட்டுக்குள்ள ஊரே ஓடி போய் பாக்குறாங்க. புருஷன்கார கவுத்துல தொங்குன வாசல கிடக்குறான். ஆனா முன்ன சாகல. அவசரத்துல டேபிள் பொண்ணுல போய் கவுத்த போட்டு தொங்கிட்டு இருக்கான். அவ சாவானா நாசமா போறதுக்கு என்ன பண்ணதுக்கு என்ன கொல்ல பேர் கூடிய. ஒரே விஷயம், மனசார என் மாப்பிளைய பாராட்டணும். என் வீட்டு பக்கத்துல அவனு இருக்கான். ஆனா அவனுக்கு 2 கொண்டாட்டி, எனக்கு 1 கொண்டாட்டி. என் வீட்டுல சண்டை டெய்லி நாரும். ஆனா என் மாப்பிள்ளை வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு பொறுமை தாங்க வச்சுட்டப்ப நேரத்தை கேட்டேப்பட்டேன். மாப்பிள்ள 1 கொண்டாட்டியை கட்டி அவன் நின்னா குத்தம் பண்றா, படுத்தா குத்தம் பண்றான். என் கூடத்த இங்கே ஒன்னா குத்தம் பண்றான், அவனை ஒன்னா குத்தம் பண்றான். டெய்லி என் கூட சண்டையா போடுறான். நீ 2 கொண்டாட்டியை கட்டி சந்தோஷமா இருக்கிய, உன்னால மட்டும் எப்படா முடியுதுன்னு கேட்டேன். அதுக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, மாப்பிள்ள 1 கொண்டாட்டியை கட்டினா அவன் நம்ம கூட சண்டை போடுவான். 2 கொண்டாட்டியை கட்டினா அவனுக்கு 2 சண்டை போட்டுட்டு நம்மளை விட்டு வாங்கன்றியா. ஆமா, என்ன பண்ணுறதுக்கு என்ன நல்லவங்க இருக்கிறதுக்கு நல்லா தான் இருக்க. அது ஆரம்பத்தில் அப்படி இருக்கு, மாறமா கைவிட்டு ஏன்னா இருக்கட்டும். அதனால எது எப்படி இருந்தாலும் நாடகத்துக்கு நான் உள்ள சிறப்பாக சொல்லிக்கிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருப்போம்.
பிஎட் கூறிராஜன் தாண்டுங்க கூத்து பார்க்க வந்திருக்கும் பெரியவரே உருத்தமாக தருவீரே அருள்மிகு ஸ்ரீ கோட்டை கருப்பண சுவாமி துணை விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் பள்ளிமடம் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ கோட்டை கருப்பண சுவாமி மாசி கலைஞர் திருவிழாவை முன்னிட்டு உடையனாம்பட்டி ஆண்டியனன் சேர்வை வகையாரா பங்காளிகள் உபயமாக இவரது மடியில் சிறப்பாக தலைமை திரு திருச்சி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் முன்னிலை திரு கிராம நிர்வாக அதிகாரி இவர்கள் முன்னிலையிலும் மற்றும் உடையனாம்பட்டி கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இவர்கள் இடையில் உங்கள் முன்னால் அதி விமர்சையாக சீரும் சிறப்புடன் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் நாடகம் சிறந்ததோர் பக்தி நாடகம் பரவசமுள்ள நாடகம் இது நல்ல பெண்களுக்கு உகந்த நாடகம் இந்த பத்த ஆத்தா மாதிரி விடிய வரைக்கும் நல்லபடியா இருங்க ஏன்னா பப்பு நடிச்சு முடிஞ்சதுமே சாமியா இருக்குவாங்க கரகத்தை தூக்கி ஆடுங்க யாரெல்லாம் கரகத்தை தூக்கி ஆடுறீங்களோ உங்க வீட்டுல இருக்கிற பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல தகராறு எல்லாமே ஓடோடி போயிடும் அதே போல விடிய காலம் கரகத்தை ஆடுவாங்க நல்லபடியா இருந்து நாடகத்தை உட்காந்து பாருங்க புருஷனுக்கு சோறு ஊத்தணும் சோத்துல தண்ணி ஊத்தணும் யாராச்சும் போனீங்க அப்படின்னு வகுத்தாலையா போதும் யாராச்சும் வீட்டுக்கு போனாத்தே போகாதீங்க நாடக சிறப்பு பக்தி நாடகம் ஆகையால் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் காளி காத்த கருப்பு சுவாமி என்ற பக்தி நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் சிறப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய நவரச நாயகர் நமது மானாமதுரை பார்த்திபுன்னூர் அருகாமிருக்கும் கள்ளிக்குடி மாடல் கண்டெடுத்த பி கார்த்திகை கண்ணன் அவர்கள் உங்கள் முன்னால் சிவன் மற்றும் பெரிய கருப்பவாணிக்க காத்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பாக மதுரை மாடல் கண்டெடுத்த பேச்சுக்கென்று பிறந்த மகள் பாட்டுக்கென்று வளர்ந்த மகள் நடிப்பிச நாயகி சிறந்த முறையில் எம் ஜோதிஸ்ரீ அவர்கள் உங்கள் முன்னால் தெலுங்காயி மற்றும் தொட்டுச்சம்மன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மற்றும் சிறந்த முறையில் உங்கள் முன்னால் இருப்பாங்க நமது மானாமதுரை மாடல் கண்டெடுத்த இப்பொழுது எல்லா பேரும் ஏன்னா சீரியல் நிறைய ஓடிக்கிருக்கு அதே போல ஏன்னா சீரியல் நிறைய ஓடிக்கிருக்கு இந்த இப்ப டிவிலே ஃபேமஸ் விஜய் டிவி இந்த விஜய் டிவில இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா கலக்க போவது யாரு 8 சீசன் ஓடிக்கிருக்கு அந்த கலக்க போவது யார் ஷோல பங்கு பெற்று சிறப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அருமையாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் விஜய் டிவி புகழ் சிறந்ததொரு முறையில் நமது எங்கள் சங்கத்தில் சிறப்பாக பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் அருமையப்பா எம்எஸ்பி கலைமணி அவர்களின் சிஷ்ய புள்ளியும் ஆகிய சிறந்த முறையில் மானாமதுரை மாணவர் கண்டெடுத்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்கள் உங்கள் முன்னால் சின்ன கருப்பு மற்றும் சேவக பெருமானிக்க காத்து இந்த நாடகத்தில் சிறப்பாக அருமையான முறையில் உடைய காலம் நொங்கு வருவதற்கு அருமையாக காத்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா சிறந்த முறையில் தமராய்க்கு மாணவர் கண்டெடுத்த என்எஸ்டி பூமிநாதன் அவர்கள் உங்கள் முன்னால் கோட்டை பெருமாள் மற்றும் மகேஷ் அரக்கர் நடிக்க உடைய காலம் பூமிநாதன் குப்பரை போட்டு உண்மை குத்தாலும் குத்துவாங்க யாரும் போயிடாதீங்க உட்காந்து நல்லா பார்க்கிறேன் சிறந்த முறையில் அருமையாக சிறப்பாக நாங்கள் பாடுகின்ற பாடலுக்கும் பேசுகின்ற பேசுக்கும் தக்கவாறு இசையமைக்கும் இருக்கும் ஆறுமணிய கலையரசு நவரச நாயகன் சிறந்த முறையில் என்ன இங்க வந்திருக்க பெட்டிக்கார் சாதாரண பெட்டிக்கார் கிடையாது வாத்தியார் வேலை கிடைச்சோம் அதை ரிசர்ச் பண்ணி நான் நாடகத்துறா சாதிப்பேன் இன்னைக்கு 3 விஷயத்துல பெருமையா இருக்காரு பெட்டி வாசிப்பாரு நாரதர் போடுவாரு முருகை ராஜபாட்டு போடுவாரு
எந்த மாசம் சிக்கனாலும் போடுவாரு. நேத்து ஆனா உண்மைக்குமே சொல்றேன், நல்ல ஒரு முறையில் அன்பான கூட்டம். ஏன்னா அவர் பணத்தை சம்பாதிச்சதுல மக்கள் மனசுல ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா உண்மையான முறையில் அன்பானது அன்பு அண்ணன் எங்களை போன்ற கலைஞர்களை வளர்த்தக்கூடிய பெருமை வாய்ந்த எங்கள் சிங்கம் நமது கமிட்டி மாணவர்கள் கண்டெடுத்த பெருமாள் தேவன் பற்றி மாணவர்கள் போற்றக்கூடிய கூறிராஜன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மேடையில் 6 மணி பின் இன்று போர் நாளை இங்கு இருப்பதன் எனக்கு எங்க அண்ணன் கிட்ட உண்மையான விஷயம், நாகர் போட்டு ஒரு பாட்டு பாடுவார். உதட்டோட சிகப்பு சரி இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உண்மைக்குமே நல்ல ஒரு பாடகர். அண்ணே என்ன பண்ணுவாங்க, நேற்று போனதுல நாங்க 23 வருஷம் இருந்தாலும் தம்பி 2 வருஷத்துல வந்து இன்னைக்கு உண்மையிலே ஊர் ஊரா வந்து ஏதோ எத்தனையோ பப்புன்னு நகைச்சுவை நடிகர் இருந்தாலும் ஒரு 2 வருஷத்துல ஒரு முன்னேற்றம். காரணம் என்ன, நாங்க கடந்து வந்த பாதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து வெள்ளோட்டம் பாக்குறீங்க. நாங்கெல்லாம் 23 வருஷமா இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டேன். இருந்தாலும் சீக்கிரம் வந்து உண்மையிலே இன்னைக்கு வந்து ஊர்ல வந்து தங்கராசு வேணுங்கிற கேட்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு அந்த கலைவாணியர்கள் எங்களுடைய ஆசீர்வாதம் எப்போ உனக்கு இருக்கணும். ஏன்னா உண்மைக்குமே நல்லபடியா இருக்கணும். என்னத்துக்கு உள்நோக்கம் இருக்கட்டும். மனசார வாழ்த்துறது உங்க பெரியவங்களை பெரியவங்க சொன்னா பெரியவங்க சொன்ன மாதிரி நாடகத்தில் சிறப்பாக அருமையாக பாடுகின்ற பாடலுக்கும் பேசுகின்ற பேச்சுக்கும் தக்கவாறு விருதகத்தில் இருக்கக்கூடிய விருதக சக்கரவர்த்தி என்னை போன்ற கலைஞர்களை கம்மா கரையிலும் புளியப்பட்டு அணியிலும் வைத்து அருமையாக ஒத்திகை பார்த்து முன்னேற்றம் வளர்த்தக்கூடிய அருமையப்பா சென்னிலைக்குடி மாணவர்கள் கண்டெடுத்த எஸ்பி ராமலிங்கம் அவர்கள் உங்கள் முன்னால் விருதுக்கு மற்றும் வீரன் டோலர்
இவருக்கு இங்கே ஒரு உரிமை இருக்கு. இவருடைய சொந்த கிராமத்துக்கு இந்த ஊருக்கு 1 கிலோமீட்டர் சென்னிலைக்குடியை சேர்ந்தவர். இருக்கு நம்ம ஊருக்கு உங்க ஊருக்கு தூரம் ஒரு 500 கிலோமீட்டர். சிறப்பாக ஆளுநர் காத்துக் கொண்டிருக்கும் ஆளுநர் சக்கரவர்த்தி நமது மதுரை அழகர் கோவில் மாநகரம் அருகாமல் இருக்கும் நேச்சூர மாணவர் கண்டெடுத்த திரு எம் செந்தில்குமார் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். கலைஞர் சிறந்த முறையில் செருக்குளமான கண்டெடுத்த அருமை மாஸ் சிறந்த முறையில் மருது உங்கள் முன்னால் சப்பரமா இருந்தா அப்படி இருக்கும். சிறந்த முறையில் அருமையாக சிறப்பாக அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில். ஏன்னா உப்பிட்டவரை உள்ள முறை நினை சாப்பாடு போட்டவரை சாகும் முறைக்கு நினைந்திருக்காங்க. அருமையான முறையில் எங்கள் அனைவருக்கும் அருமையான முறையில் சாப்பாடிட்டு அருமையாக சிறப்பாக எங்களுக்கு உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் எங்களது கலை குடும்பம் சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தில் சிறப்பாக உங்கள் முன்னால் அருமையாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி ஸ்தாபனம் சென்றிடமெல்லாம் வெற்றி முடிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஷவாஷ்புரம் மாணவர் கண்டெடுத்த திரு அகிலா ஆடியோஸ். அகிலா சுவாமி வாருங்கள். வணக்கம். வாழ்க பல்லாண்டு. அமருங்கள் சுவாமி, அமருங்கள். இருக்கட்டும். தாங்கள் யார் என்று அடியேன் அறியலாமா? ஆரம்பத்துல தாயை பற்றின பாடம் அருமையாக பாடாரு. ஏன்னா தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அம்மா சொல்ற வார்த்தையை கேட்டா நல்லா இருக்குன்றாங்க. அம்மாவை யாரும் ஒழுங்கா கேட்கிறா. முதல்ல அன்னையேன்னு கூப்பிட்டாங்க அந்த காலத்துல, அப்புறம் தாயே, அப்புறம் ஆத்தா, இப்ப போடி கோத்தாங்க. இல்ல நான் பேசல, நாட்டு நடைமுறை சொல்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது பொது அறிவான ஒரு விஷயம். எல்லா பேருமே ஏன்னா வாயில பல்லுலாத கிழவனை கூட பார்த்து போடலாம், ஆனா பாக்கெட்டுல செல்லுலாத மனுஷனை பார்க்கவே முடியாது. நான் கேட்கிறேன், இந்த செல்லுல என்ன சிம்மு போட்டுருக்கீங்க? ஜியோ சிம் 4G. இந்த 4G சிம் யூஸ் பண்றதுனால இந்த சின்ன நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி, குருவி, கொக்கு போன்ற சின்ன இதயம் படிச்ச உயிரினங்கள்லாம் வந்து செத்து போகுதான். இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, செல்போன பேசுனா இல்ல நோ தேங்க்ஸ் நன்றி வணக்கம் சித்தப்பு, செல்போன பேசுனா குருவி சாகுதா, கொக்கு சாகுதா. இனிமே தப்பி தவறியும் செல்போனை யாருமே பேண்ட் பையில வைக்கவே வைக்காதீங்க. போன பேசுனா குருவியா சாகுது, இங்க வச்சா குஞ்சு சாகாதா? குருவி குஞ்சு வேற குஞ்சு செத்துனா உங்களுக்கு வயிற்று ஆகாது, தேவையில்லாம கிடக்கணும் சித்தப்பு.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கலாம். நம்ம கஷ்டம் எதோட போனாலும் சரி, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கு சிறப்பான விஷயத்த சொல்லணும்னா அருமையான முறையில் சிறப்பாக எங்கிட்ட நோட்டீஸ் போயிட்டாரு. ஆமா இருக்கட்டும், நல்ல விஷயத்த பேசலாம். 4 பேருக்கு நல்ல, ஏன்னா பேராசை பேர் நஷ்டம். அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா எல்லாமே ஒரு அளவுதே. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டாங்க ஒரு குடும்பமே இருக்கு. இது நான் சொல்லவா, ஒரு சின்ன கதையை சொல்லவா? எனக்காண்டி ஒரு 5 நிமிஷம் காது கேட்பீங்களா? அளவுக்கு மீறி ஆசை வச்சா ஆபத்துல போய் முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், சின்ன உதாரணம். சித்தப்பா, இப்படித்தான் ஒரு மகாராஜா, ஒரு மகாராணி, ஒரு மந்திரி. இந்த மகாராணி குடும்பத்துக்கு உடம்பு தெரியாம போனா ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா? வைத்தியர். இப்ப இன்னொரு நாடு ஆண்டுக்கிற மகாராஜா. இதுல இந்த மந்திரிக்கு என்ன ஒரு ஆசைன்னா, மகாராணி மேல ஒரு கண்ணு, எப்படியாவது மகாராணிக்கு உதட்ட முத்தம் கொடுத்தே ஆகணும். இதுக்கு போய் என்ன, மகாராணிக்கு முத்தம் கொடுக்க போனா ராசா நம்மளை கும்பிட மாட்டாரா? அதனால என்ன பண்ணிவிட்டாரு, போய் அரண்மனை வைத்தியரை போய் பாக்குறாரு. வைத்தியரே, உங்களுக்கு எவ்வளவு காசு வேண்டாலும் தர்றேன், எப்படியாவது நான் மகாராணி உதட்ட முத்தம் கொடுத்தே ஆகணும். அப்பதான் வைத்தியர் யோசனை சொல்றாரு, மகாராணி எப்படியும் குளிச்சு முடிச்சுட்டு உதட்ட லிப்டிக் போடுறாங்க, உதட்ட சாயம். இந்த சாயத்துல நான் செந்தட்டி அரைச்சு போய் அப்பி விட்டு வந்துடுறேன், அந்த அம்மா எடுத்து போட்டு உதறத்துக்கு வீழ்ந்து போயிடும். மகாராஜா வைத்தியர் என்னத்தான் கூப்பிடுவாரு, நான் பார்த்து சொல்லி சமாளிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல ஒரு காட்டுக்கு போய் இப்படி செந்தட்டியை புடிக்கிட்டு வந்து வரட்டு வரட்டுன்னு அரைச்சு மகாராணி உதட்டு சாயத்துல போய் தப்பி அடைவிட்டு வந்துடுறாரு. இந்த அம்மா குளிச்சு முடிச்சது உதட்டு சாயத்தை இப்படி இப்படின்னு போட உதட்டு துண்டியா வீழ்ந்து போச்சு. உடனே மகாராஜா கத்திருச்சு, என்ன மகாராணி உதட்டு துண்டியா வீழ்ந்து போச்சு, மகாராஜா அரிப்பா அரிக்குது, என்ன பண்ண என்ன பண்ண? உடனே வைத்தியரை கூப்பிடுங்க. வைத்தியர் வேகமா ஓடியாந்துருக்காரு. மகாராணி, இந்த நோய்க்கு மருந்து எங்கேயுமே கிடையவே கிடையாது, ஆனா நம்ம மந்திரியார் வாயில் இந்த மருந்து இருக்கு. அந்த ஆளு இந்த மகாராணி உதட்டுல முத்தம் கொடுத்தா உதடு சரியா போயிரும்னு சொல்ல பேசுற மாதிரி நடக்குதா? இவர் என்ன பண்றாரு, போய் சொல்லிட்டாரு. ஆபத்துக்கு பாவம் மகாராஜா என்ன பண்றாரு, மந்திரி இவர் ராணியை கூப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ள விட்டுட்டாரு. ஒரு நாள் முழுக்க வச்சு மகாராணி உதட்டுல மந்திரி உச்சு 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 குடுத்து எரிஞ்சிருக்கான். எதுல? உதட்டுல. ஒரு வழியா ஒரு நாள் முழுக்க கொடுத்துல உதட்டு சரியா போயிருச்சு. மகாராஜா ஜெயிச்சதுக்காண்டி 5000 பொற்காசு தர்றாரு. ஆமா, உதட சரியாக்கிட்டார்ல. அப்படி காசு கொடுக்க என்ன டீலிங் பேசிருக்காங்க? மகாராணி உதட்டுல முத்தம் கொடுக்க விட்டுட்டா இவர் காசு தரேன்னு சொல்லிருக்காரு. டேய் டேய், நான் நீ நினைச்ச மாதிரியே மகாராணி உதட்டுல முத்தம் கொடுக்க விட்டுட்டு பேசுறபடி என் காசை குறான்னு கேட்க போட அழிச்சா போல அவனை வயிறியா. மகாராணிக்கு ஒருத்தர் முத்தம்னு ஆசைப்பட்டு நான் முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நான் மைத்து கூட காசு தரத்துக்க காசு தரமுடின்னு சொல்லிட்டேன். என்ன பகச்சுக்கிறாத, வெட்டியா மாட்டிக்கிறவன் இருக்காரு, அதெல்லாம் மாட்ட மாட்டியா போடான்னு சொல்லிட்டு போக. இந்த வைத்தியர் என்ன அனுப்பிட்டாரு, அரைச்ச செந்தட்டில கொஞ்சோண்டு மிச்சம் எடுத்துருக்குது. இதை எடுத்துட்டு போய் மகாராஜா குளிக்கிறப்ப அந்த ஆளு கோமணத்துல போய் தடை விட்டு வந்துருக்கா மனுஷன். அந்த ஆளு தெரியாம எடுத்து கட்டத்துக்கு எவ்வளவு ஒத்தாலும் அரிப்பா அரைச்சிருச்சு. உடனே வைத்தியரை கூப்பிட்டு, வைத்தியரே ஒடியாயா, அந்த ஆளு புடிச்சுக்கிட்டு வந்திருக்க, என்ன மகாராஜா இந்த மாதிரி அரிப்பா இருக்குது, என்ன பண்ண? மகாராஜா, மகாராணிக்கு உதட்டுல வந்த நோய் தான் உங்களுக்கு இங்க வந்துருச்சு. அந்த அம்மாக்கு உதடு சரியா என்ன பண்ணா, மந்திரியை கூப்பிட்டு ஒரு நாள் முழுக்க ரூமுக்குள்ள வச்சு முத்தம் கொடுக்க விட்டா. இப்ப உங்களுக்கு சரியா என்ன பண்ணு, எங்க அந்த மந்திரி உடனே இழுத்து வாருங்க, ரூமுக்குள்ள விட்டு ஒரு நாள் முழுக்க உச்சு உச்சு உச்சுண்டு. மகாராஜா கிறங்கியே போயிட்டாரு. என்ன நீ ராசா, என்ன மயத்துக்கு போயா நீ ஏன் ஜோதியை முடிக்க பாக்குற? செந்தட்டி அப்புறம் வேலை கிடைத்து அப்படி போடுவேன். அது விமர்சனம் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் சிறப்பாக முன்னாள் 6 மணி வருஷம் கொண்டிருக்கும் அது என்ன முனியாண்டி அவர்களுக்கு சிறந்த முறையில் எங்கு பொன்னாடைப்பட்டி கௌரவிக்கப்படுகிறது. சிறப்பாக இங்கு மிருதேச கொண்டிருக்கும் அறிவிப்பார் அறிவிக்கும் சில்லப்படி கொட்டக்கூடிய SP ராமலிங்கம் அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடைப்பட்டி கௌரவிக்கப்படுகிறது. சிறப்பாக ஆர்கனைஸ் கொண்டிருக்கும் மீனாட்சி சித்தப்பா
திரு MM செந்தில்குமார் அவர்களுக்கு கிராம சார்பாக இங்கே பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு தெரியும் இரு போடுங்க. இங்க சிறப்பாக தாளமிச்சு கொடுக்கிற மாமா மருது அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு சிறப்பாக இந்த நாடகத்தை எங்கள் முன்னால் அமைத்துக் கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளராகிய எங்களது நவரச நாயகர் அருமை என்ன திரு கமதி மாணவர் பெருமாள் தேர்வு போடக்கூடிய எம் கூரிராஜன் B.Ed MA B.Ed அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு வந்துள்ள கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் கதராடை அணிவித்து சிறப்பு செய்த அன்புக்குரிய எங்களது உறவினர் கிராமமான விழாக்குழுவை சேர்ந்த அன்புள்ள அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கு சிறந்த முறையில் எங்களெல்லாம் உசுரோடவும் பத்திரமாவும் குண்டு குழியில பார்த்து ஓட்டி வந்தேன் அருமையாக வேறு உரிமையாளர் அருமை மாமா சரவணன் அவருக்கு சார்பாக அதற்கடுத்ததாக இங்க நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இந்த நாடகத்தை நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா ஏன் இப்படி கேட்டீங்கன்னா சொல்றேன் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் நம்ம எப்ப வேண்டாலும் இப்ப யாரெல்லாம் டச் செல் வச்சிருக்கீங்களோ சேனல்ல யூடியூப்ல போய் மாயக்குளம் மாதவன் டைப் செஞ்சீங்கன்னா நம்ம ஊர் நாடகம் அப்படியே யூடியூப் சேனல் அப்படியே வரும். நம்ம ஊர் நாடகம் இன்னும் ஒரு 2 நாள் நாளைக்கே கூட டச் பண்ணி பாருங்க. மாயக்குளம் மாதவன் யூடியூப்ல டைப் அடிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் நாடகம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம ஊர் நாடகம் இருக்கும். அப்பேற்பட்ட நாடகத்தை சிறப்பாக உள்நாடு வெளிநாடுகளுக்கு பிரபலமாக்கி நம்ம ஊரை பெருமைப்படுத்தி வந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் மாயக்குளம் மாதவன் அண்ணன் அவர்கள் யூடியூப் சேனலுக்கும் அவர் உரிமையாளர் அண்ணன் மாதவன் அவர்களுக்கும் கிராம சார்பாக இங்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்க முடியும். எப்பனாலும் நீங்க பாத்துக்கலாம் நம்ம ஊர் நாடகத்தை. ஆமா, நம்ம ஊர் பெருமை எப்பயுமே வந்து உள்நாட்டுல இருந்து வெளிநாடு வரைக்கும் லைவ் இல்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க. நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நமது உடையனாம்பட்டி மாணவர் கண்டெடுத்த சிறந்த முறையில் எஸ் குருசாமி TME அவர்களுக்கு சிறப்பாக இங்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாடகத்தின் பொன்னான அமைப்பாளர் அறிவிப்பா எஸ் குருசாமி அவருக்கு கிராம சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே பப்புனாக நடிக்கும் தங்கராசு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய மாவட்டம் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டி அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு ஆகியால் இந்த நாடகத்தில் உங்கள் முன்னால் நடனமாக கற்றுக்கொண்டும் நடன மங்கை அபிநய சுந்தரி நாட்டியக்கார சிங்காரி என காலகாமம் காரியத்தில் என்ற காரணத்தினால் சிறப்பாக உங்கள் முன்னால் நடனமாக காத்துக் கொண்டிருக்கும் நடன மயில் மதுரை அழகுகள் மலர் வரதமிருக்கும் வள்ளாள மலர் கண்டெடுத்த MSK பவதாரணி அவர்கள் உங்கள் முன்னால் டான்ஸ் அண்ட் கோமே குயில பூமயில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீ நின்று பாரு பூமயில பூமயில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீ நின்று பாரு கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணி உன்னால கலியனார கண்ணால குயில பூமயில பாட்ட
நாட்டுப்புற பாடல். இப்ப இந்த பாட்டு வருது. மேடைக்கு உள்ள பேக்க வச்சவனே அண்ணன் செட்டுக்காரர் பாட்டு போட்டாரு. நானும் டான்ஸ்கார பண்ணி உள்ள ஹெவியா ஆடணும். என்ன பாட்டு தெரியுமா? ஏய் ஏ கோலி சோடாவே, ஏ கறி கோலம்பே, ஏ குட்டி பப்பி மை டியர் மச்சான் வாயில வச்சான். என்னத்த மைத்த பாட்டா கொலையாக்குறாங்க. இருக்கட்டும், எது எப்படியா சரி. ஏன்னா எது எப்படியோ பொம்பளை பக்கம் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து காலத்தை அறிந்து வேலை செய்யாதவன் கோலமரியா குரங்குக்கு ஒப்பாவன் காரணத்தை கொண்டு காலத்தை நேர்ந்து வந்துருச்சு. டான்ஸ் காரப்பட பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அதனால அந்த பிள்ளைய வெளியே எழுதணும்னா நான் உள்ள போகணும். நான் உள்ள போகணும்னா அடியே என் பேரை சொல்லணும் காரணத்தினால உங்கள் முன்னால் என்ன செல்லப்பட்டி மயிலுக்கு ஒண்ணு போனே வரல. நெசமா பவுடாவா வை 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 பேசிட்டு இருக்கல வை வை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஐடி போனா பவுடா கம்பெனி சரி சொன்னாங்க சொன்னா சித்தப்பண்ண பார்க்க மாட்டேன். கொட்டையை கடிச்சு புரியும் இன்னும் ஓவரா போயிட்டு சும்மா இருக்க மாட்டாயா? உங்கள் முன்னாள் முன்னாலதான் நிக்கிறேன். என்ன சொல்ல வரேன்? உனக்கு என்ன பிரச்சனை? முன்னாடி கட் பண்ணணுமா? ஒழுக்கத்தில் ஆயிரம் உங்கள் முன்னாள் விடு 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 சொல்லு பேச விட மாட்டேன். மதுரை ஏர்போர்ட் அருகாமலுக்கும் நல்லூர் மாநகரம் போற்றக்கூடிய டிவி முத்துவேல் அவர்களின் சிஷ்ய புள்ளியமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமலுக்கும் சோளங்குருணி என்று சொல்லக்கூடிய சின்ன கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பபுல் காமிக் முடிகிற வரைக்கும் சந்து பொந்து ஓட்ட உடசுன்னு நான் தான் அப்படி பூசி முழுவதும் எனது கைத்தட்டி அன்பு உள்ளவர்களுக்கு மிக்க நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு சிறப்பாக அந்த 2 பேருக்கு நன்றி. ஏன்னா அப்படி செஞ்ச கைத்தட்ட ஆளுக்குள்ள 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. எதுக்கு கை தட்டுறாரு தெரியுமா? எதுக்கு கை தட்டுறாரு தெரியுமா? காலையில சாத்தடி வெள்ளூரியா உரிச்சு போறாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சு. ஆனா 2 பேரும் சொன்ன சொல்லு கை தட்டுனாங்களே, யாரெல்லாம் கை தட்டலையோ அம்பிட்டு வந்து சுனாமி வந்து தூக்கிட்டு போயிடும். நம்ம ஊர்ல சுனாமி யாரு மழையே பெய்ய மாட்டேது ஐயா. மழை அனுப்பிட்டீங்க வேற ஒரு சிறப்பான முறையில் அன்பார்மை நன்றி தெரிந்து கொண்டு காலத்தை மீது அடிச்சிட்டு உள்ள டான்ஸ்கிற வெளியே தள்ளி விட்டுருமா? அதனால பார்த்தீங்கன்னா ஐயா மாதிரி போய் வருங்க.